அண்ணே அண்ணே எந்திரினே, எனக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி கொடு வா. ஐஸ்கிரீமா? ஏண்டி தூங்குறவனை எழுப்பி விட்டு ஐஸ்கிரீம் கேக்குறியே, உனக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அண்ணா இங்க பாரு, இப்ப மட்டும் நீ ஐஸ்கிரீம் வாங்கி தரல அப்புறம் நீ தினமும் தூங்கும் போது இந்த மாதிரி வந்து டார்ச்சர் பண்ணுவேன். அண்ணா ப்ளீஸ் வாங்கி தானே, ப்ளீஸ். எனக்கு உன்கிட்ட யாருன்னா இருக்கா? ப்ளீஸ் வாங்கி தானே. சரி சீக்கிரம் போயிட்டு வா. அண்ணா ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வா. காலங்காலமா இந்த கொசு தொல்லையும் தாங்க முடியல, என் தங்கச்சி தொல்லையும் தாங்க முடியல. யோ என்னயா? ஐயா எப்பவும் 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவீங்க, இன்னைக்கு தூங்காம எங்க விட்டீங்க? ஐயா இன்னும் கொஞ்ச நேரத்துல எனக்கு பிறந்த நாள் வரப்போகுது, அதான் என் தங்கச்சி என்னை வெளியே அனுப்பி சர்ப்ரைஸ் பண்ண போறா. ஐயா உங்களை வெளியே அனுப்பிட்டு உங்களுக்கு எப்படி ஐயா சர்ப்ரைஸ் பண்ண முடியும்? அதாவது ஐயா என்ன கடைக்கு அனுப்புற மாதிரி வெளியே அனுப்பி வீட்டுக்குள்ள கேக் எல்லாம் செட் பண்ணி கரெக்டா நான் வீட்டுக்குள்ள வந்ததும் சர்ப்ரைஸ் அப்படின்னு கத்துவாங்க, நானும் அப்படின்னு ஷாக்கார மாதிரி நடிப்பேன். ஐயா எப்பவுமே உங்களுக்கு பர்த்டேனா ஃபர்ஸ்ட் விஷ் உன் லவ் தானே சொல்லுவா, ஆனா இந்த வருஷம் அவ ஊருக்கு போயிட்டால, இப்ப எப்படி சொல்லுவா? என்னையா மக்கு மாதிரி கேள்வி கேக்குற? கால் பண்ணி தான் விஷ் பண்ணுவா. யாரு அவ? உனக்கு? அட போயா. கால் பண்ணுவாயா? அட போயா போயா, நான் நம்ப மாட்டேன். டேய் இங்க பாரு, கால் பண்ணிட்டா. நான் நம்ப மாட்டேன், கஸ்டமர் கால் என்ன பண்ணிருப்பாங்கயா? சொல்லு ஸ்பாரோ. விஜய், I love you விஜய். Love you too. Advance happy birthday. Thank you. அப்புறம் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன? நேர்ல வந்து விஷ் பண்ண முடியலன்னு சாரி கேட்க போற அதானே? ஏய் ஹலோ. ஹலோ. ஏய் யாரா நீ? சார் ஏபிசி பேங்க்ல இருந்து கால் பண்றோம் சார், உங்களுக்கு பர்சனல் லோன் சாங்க்ஷன் ஆயிருக்கு, உங்க நேம் தெரிஞ்சுக்கலாமா? ஏய் மாமன கையில மாட்னே செத்தடா. முதல்ல இந்த டாக்ஸிக் டாடிக்கு ஏத்த மாதிரி ஒரு படத்தை எடுக்கணும், அப்பதான் திருந்துவானுங்க. ஹாய். என்ன இந்த டைம்ல? ஃப்ரெண்டை பார்க்கலான்னு வந்த மச்சான். ஃப்ரெண்டா? டேய் உனக்கு இருக்கிறதே நானும் சலீமும் தான், எங்களை தாண்டி வேற யாரும் ஃப்ரெண்டு? வேற ஃப்ரெண்டு. ஓ சரி, கையில் என்ன கவரு? பிளாஸ்டிக் கவரு. பிளாஸ்டிக் கவரு. குப்பை கவர் மச்சான். ஏண்டா குப்பையை காலைல தானே கொட்டுவேன், இப்போ எங்க எடுத்துட்டு போற? அதான் காலையில் உன் கூட குப்பை கொட்டுறனே, அதான் நைட் இந்த குப்பையை கொட்டலான்னு வந்தேன். நல்லா சமாளிக்கிற, போ குப்பையை கொட்டு போ போ. சரி நீ இங்க இந்த டயத்துல? சும்மா நைட் வாக். சும்மாவா? சரி பிளாக் பேந்தர் இன்னும் உன்னை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்காங்கடா. யாரும் பார்க்கலல? முக்கியமா என் அண்ணன் பார்க்கலல? என்னடா முழிக்கிற? என் அண்ணன் கண்ணில் ஏதாச்சும் மாட்டிட்டியா? ஷோ இரு டென்ஷன் ஆகாத, அவனால கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இங்க பேரு கேக்க கூட குப்பை கவர்ல வாங்கிட்டு வந்திருக்கிறேன், சந்தேகமே வந்திருக்காது. மக்கு 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 மக்கு, உன்னை விட மக்கா அவன். வந்து தொலை. மச்சான் மச்சான், நீ சொன்ன மாதிரி பார்ட்டி பாப்பர் வாங்கிட்டேன், ஆனா இது எப்படா உடைக்கிறது? எவ்வளவு திருப்பினாலும் உடையல. நான் உடைக்கிறேன், உள்ளவா. அங்க என்னடா பண்றீங்க? இதோ வந்துட்டோம். எப்பா நடராஜ் கத்திட்டு இருக்கீங்களே, அக்கா மக்க தூங்க வேணாவா? ஆமா எங்க விஜய்? உங்க விஜயா? பாய் எங்க விஜய் இல்ல, எங்க விஜய்னு கேட்டேன். அண்ணா கடைக்கு போயிருக்காரு. கடைக்கு போயிருக்கானா? பொம்பளை பிள்ளை வீட்டுல விட்டு எந்த கடைக்கு போனா அவன்? உமா மட்டும் இருந்தா இந்த காடி பசங்க வீட்டு சேர்த்துருப்பாங்களா? எல்லாம் உங்க அண்ணனை சொல்லணும். நானா என்ன விட்டா பேஸ்டே போயிட்டு இருக்கீங்க? இவன் என்ன விஜய்க்கு மட்டுமா தங்கச்சி? எங்களுக்கு தங்கச்சி தானா? தங்கச்சியா? பாக்குறேன். என்ன போயிட்டீங்க பாக்குறேன்னு? சரி விடுங்க. என்ன தங்கச்சிங்கற? ஏய் அப்படி சொன்னாலதான் அந்த பூமர் போனா. ஓ அதனால சொன்னா. சரி சரி மச்சான் வந்துடுவான், சீக்கிரம் வா, கேக்க செட் பண்ணிடுவோம். வெடிக்கணும்ல, வெடிச்சிடலாம். Yeah.
மச்சான் நீ ஊதாதடா. ஆ வரட்டும். ஓகே. என்னப்பா சர்ப்ரைஸ் ஆகட்டுமா? வாப்பா. வா வா வா. மச்சான் மச்சான் உடனேடா. அவ்வளவு வேணாம்ல. விட்டுட்டுமா? இந்த ஊது ஊது ஊது. ஹேப்பி பர்த்டே. சிகரெட் ஊதுனமா இப்ப கேன்ல ஊது. ஹேப்பி பர்த்டே. உடைக்கவா உடைக்கவா? உனக்கும் மூஞ்சுகள்ட்ட வந்துடுறேன். மச்சான் அப்படியே சைடு சேர்த்து வந்துறாங்க. சரி பாய் எத்த வந்துடுறேன். சைடு சேர்த்து கேக் தேவைப்படும். நம்ம போலாமா? இதெல்லாம் தேவையில்லைல்ல. நம்ம தேவையே கிடையாதுல்ல. டேய் ஒரே நிமிஷம்டா. விஜய் வா செல்வா. வா உள்ள வா. விஜய் இல்ல? இல்லையே, அவன் எப்பயோ வெளியே போயிட்டான். வெளியே போயிட்டானா? சரி அவன் வந்தா கூப்பிட சொல்லு. அட்லீஸ்ட் என் காலையாவது எடுக்க சொல்லு. என் ஹெல்மெட் வேற அவன்ட்டு இருக்கு. நான் வேற வெளில போகணும். வந்தா கூப்பிடு. செல்வா, விஜய் இருந்தாதான் இந்த பக்கம்லாம் வருவியா? ஏன் என்ன பார்க்க வர மாட்டியா? என்ன வளர்ற? சில சமயம் உளர்றவங்க வார்த்தைய நல்லா கவனிச்சு பார்த்தனா அவங்க என்ன உளர்றாங்கன்னு உனக்கு புரியும். இப்பயாச்சும் நான் என்ன உளறேன்னு புரியுதா? எனக்கு ஒரு மண்ணும் புரியல. விஜய் வந்தா கால் மட்டும் பண்ண சொல்லு. செல்வா செல்வா, என்ன ஹெல்மெட் வாங்க வந்துட்டு வாங்காமலே போற? அதான் விஜயே இல்லையே. விஜய் இல்லைனாலும் உனக்கு வேண்டியது இங்குதான் இருக்கும். ஹெல்மெட்ட சொன்ன. மெண்டல் அன்டைம்ல என்ன ஃபோன் யூஸ் பண்ணிருக்க? தூங்கலையா? இல்ல, நான் தூக்கமே வரல. சரி, என்ன பார்த்தது எதுக்கு போனை மறைச்சு வைக்கிற? அப்படியெல்லாம் எதுவும் இல்லையே, நான் கேஷுவலா தான் வச்சேன். கேஷுவலா? நீ சொல்ற கேஷுவல்லையே கேஷுவல் இல்லையே தங்கம். போனை கொடு. அண்ணா, நான் எதுக்கு போன் தரணும்? அதெல்லாம் தர முடியாது. என் போனு என் பிரைவசி. நீ அண்ணனா இருக்கலாம், அதுக்காகலாம் போன் தர முடியாது. ஏ மெண்டலே, நான் இல்லாதப்ப என் போனை எடுத்து நான் பேசுற பொண்ணுங்க லிஸ்ட் எல்லாம் நீ பிளாக் பண்ணல? அப்ப எங்க போச்சு உன் பிரைவசி? என்னடி முழிக்கிற? நீ என்னதான் சொல்லு, நான் என் போன் தர மாட்டேன், அவ்வளவுதான். போனா போய் தூங்குனா. சரி.
அண்ணா ப்ளீஸ் வேணாண்ணா அண்ணா ப்ளீஸ் வேணாண்ணா ப்ளீஸ் பார்க்காதண்ணா. நீ இவ்ளோ பதறத பார்த்தாதான் எனக்கு சந்தேகம் அதிகமாகுது. இந்த பாஸ்வேர்ட் சொல்ல மாட்டேனே. சொல்ல மாட்டேன். சிப்பு, நான் உன் அண்ணன்டி. எனக்கு உன் ஃபோன் பாஸ்வேர்ட் மட்டும் இல்ல, உன் ஹிஸ்டரியே தெரியும். ஐயோ, என்னடி செல்வா போட்டோவை பார்த்துட்டு இருக்க? ஏய், என்ன அவனை சைட் அடிக்கிறியா? சைட்டா? சேச்சே, அவ மூஞ்சி பாக்குறதுக்கு ஜோக்கர் மாதிரி இருந்துச்சு. அதான் பார்த்து சிரிச்சிட்டு இருந்தேன். எங்க நான் சொன்னா உன் ஃப்ரெண்ட கலாய்ச்சேன்னு திட்டுவியோன்னு சொல்லாம இருந்தேன். சரி போனை கொடுண்ணா. சும்மா போய் தூங்க. நீ நேரங்கட்ட நேரத்துல வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. சரி, அப்ப நீ அவனை சைட் அடிக்கல? இல்ல, போனா போறேன். டேய் பிளாக் பாந்தர், இன்னொன்னு பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிறாங்கடா. தப்பிச்சேன்டா சாமி. என்ன செல்வா இவ்ளோ பொறுமையா வர? பொறுமையா வரேனா? சரி, உங்க அண்ணன் எங்க? ஏதோ எமர்ஜென்சி வண்டி வேணும் வேமா வாடான்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருந்தான். டேய் விஜய், அந்த மெசேஜ் அவன் போன்ல இருந்து நான் தான் போட்டேன். சரி, எனக்கு எக்ஸாம்க்கு டைம் ஆச்சு, வா போலாம். ஏய், என்ன எக்ஸாம்? நீ தான் காலேஜ் முடிச்சிட்டியே. நான் தான் புதுசா ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணிருக்கேன்ல. ஹேய், நீ காலேஜ்லயே ஒழுங்கா படிக்க மாட்ட, இதுல புதுசா கோர்ஸ் வேற ஜாயின் பண்ணிருக்கியா? கோர்ஸ் என்ன கோர்ஸ்? இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருந்தா எக்ஸாமே முடிஞ்சிரும். வா போலாம். இந்த ஹெல்மெட். என்ன யோசிக்கிறப்போ? இது போறேன். ஏய், எங்க போனோம்? நீ பாடு உட்காந்துட்டே வந்துட்டு இருக்க. எனக்கும் சொல்லணும்னு தான் ஆசை. சொன்னா பாதியிலே இறக்கி விட்டுருவேன்னு பயமா இருக்கு. இறக்கி விட்டுருவேனா? அப்படி என்ன சொல்ல போற? எக்ஸாம் தானே போகணுன்னு. எல்லாரும் எக்ஸாம் போறது பாஸ் ஆகணும்னு தான். நானும் அப்படி நினைச்சுதான் வந்துட்டு இருக்கேன். இறங்கு. நான் பாஸ் ஆகிறதும் ஃபெயில் ஆகிறதும் உன் கையில தான் செல்வா இருக்கு. ஏய், இப்போலாம் நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. சிப்போ, ஏதாவது பேசுறதுனா கொஞ்சம் தெளிவா பேசு. ஐ லவ் யூ செல்வா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். என்ன விளையாடுறியா? நான் என்ன குழந்தையா? விளையாடுறியான்னு கேட்டுட்டு இருக்க? எவ்வளவு சீரியஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கேன். நீ என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, எனக்கும் தங்கச்சி தான். ஒழுங்கா சொல்ற, வண்டியில ஏறி வீட்டுல விட்டு கிளம்புறேன். உன் தங்கச்சியால வண்டியில ஏற முடியாது செல்வா. ஏய் பைத்தியம், மென்டல். நீ இப்படி பேசுறது தெரிஞ்சா அண்ணனுக்கு எனக்கு எவ்வளவு பிரச்சனை ஆகும் தெரியுமா? ஒழுங்கா சொல்ற, வண்டியில ஏறு. மறுபடியும் சொல்றேன், உன் தங்கச்சியால வண்டியில ஏற முடியாது. நான் உன் ஜோடி அவனு தான் பாக்குறேன். இப்ப சொல்லு, வண்டியில ஏற வா.